Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் மந்தில் என்னென்ன மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம் அவங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் 2 மூவி வேர்ல்டு வைட் ஃபுல்லாக நம்ம அக்டோபர் 2 தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் 2 தான் தேட்டர்ஸில் இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் வந்து நம்ம தமிழ் டப்பில் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரெய்லர்லாம் வந்தது. பட் கடைசி மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிடையாது, வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால இன்கேஸ் மேபி ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் நம்ம தமிழ் டப்போடு ரிலீஸ் ஆகலாம். எப்படியோ பார்த்தா நம்ம ஜோக்கர் 1 கூட இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஜோக்கர் 2யும் பார்த்துடலாம். நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு அது இங்கிலீஷ் வெர்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதிலே தான் பார்த்துருவேன். அண்ட் ஜோக்கர் 2ஓட கான்செப்ட் கூட பார்த்தீங்கன்னா அதே தான், ஸ்டோரி கண்டினியூஷனாக தான் இப்போ நம்ம ஜோக்கர் 2ல் வந்திருக்கேன். அண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் மியூசிக்கல் அண்ட் லவ் கேட்டகரி கான்செப்டோடு நீங்கள் உள்ளே பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம லேடிக்காகவும் இந்த வாட்டி உள்ளே நடிச்சிருக்காங்க ஆஸ் நம்ம ஹார்லி குயின்ஸோட கேரக்டராக. ஸோ பார்ப்போம் எப்படி மூவி இருக்குன்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரபுள்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல காமெடி கேட்டகிரியான மூவி இப்போ அப்கமிங் அக்டோபர் 3 வந்து நம்ம டேட்டா நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, தமிழ் டப்டோட தான். அண்ட் இந்த படத்தை ஆஸ் நீங்கள் காமெடி லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ட்ரெய்லரே அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. நம்ம ஹீரோ வந்து இருக்கிறது ரொம்ப ஒரு அன்லக்கியஸ்டான பர்சன் மாதிரி காமிச்சிருக்காங்க. அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார், பட் ஃபைனலாக ஜெயிலுக்கு போயிடுவார். மர்டர் அதுவும் அக்யூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அங்கேருந்தோ போய் பார்த்தீங்கன்னா ஜெயிலும் சும்மா இல்லாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ இந்த மாதிரி அவர் மேலே வந்து நிறைய கேசஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். அண்ட் அவரும் அப்படி ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஃபைனலாக என்ன நடக்குது அது நம்ம மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ட்ரெய்லர் நல்லபடியாக இருந்திருக்கு. கண்டிப்பாக இதை ஒர்த் வாட்சிங்காக தான் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சிட்டடல் டயானாவோட சீரீஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் 10 தான் வந்து டேட்டா ப்ரைம் வீடியோஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்படியோ வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த சீரீஸில் டோட்டல் 6 எபிசோட்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் நம்ம மெயின் சிட்டடலோட சீரீஸ் இன்னும் நீங்கள் பார்க்காம கண்டிப்பாக அது பாருங்கள். பை த வே ஜஸ்ட் ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸ் தான், ஆனால் மேபி ஸ்டோரி எங்கேயாச்சும் லிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ சிட்டடல்னாலே இந்த மாதிரி ஸ்பை யூனிவர்ஸ் வந்து ஒன்று அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேருந்து வந்தது தான் இப்போ இந்த ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸாக. ஸோ அகைன் ஒரு ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் பேக்கோட நம்ம இதில் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அப்ரைசிங்னு சொல்லிட்டு இன்னொரு ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 11 ரிலீஸ் ஆகுது. அண்ட் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மூவி ஆக்சுவலாக ஒரு கொரியன் மூவி. ட்ரெய்லர் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். 2 ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க எனிமிஸாக மாறிடுறாங்க. அது எப்படி அந்த ஒரு ஸ்டோரி நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த ஆக்ஷன் சீனுலேருந்து மேபி அது சமுராய் ஸ்டைலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கு ட்ரெய்லரில் பார்க்குறதுக்கே. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி கூட கொஞ்சம் ஒர்த் வாட்சிங்காக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டைட்டில்லையே அப்ரைசிங்னு வச்சுருக்காங்க, அது மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லோன்லி பிளானட்னு சொல்லி இன்னொரு ரொமான்ஸ் கேட்டகிரியான மூவி. அண்ட் இந்த படம் வேறு அக்டோபர் 11 தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அகைன் இன் தமிழ் டப் தான். ஸோ படத்தில் நம்ம லியாம் ஹெம்ஸ்வொர்த் இருக்கார். அண்டு கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாவலிஸ்ட் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் அங்கே தான் நம்ம ஹீரோ அவங்கள மீட் பண்ணுறாங்க. அண்ட் 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் ஆட்டம் அங்கே கிரியேட் ஆகுது. ஸோ ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ரொமான்ஸ் கேட்டகிரியான மூவிஸ் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சடன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லேருந்து அப்படியே டோட்டல் லவர்ஸாக மாறிடுவாங்க. பட் பார்ப்போம் இந்த படத்தில் என்ன புதுசாக கொண்டு வராங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தி வைல்டு ரோபோட்டுன்னு சொல்லிட்டு இந்த படம் ஆல்ரெடி வேர்ல்டு வைடில் சில இடத்துல தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம இந்தியாவில் அக்டோபர் 18 தான் ரிலீஸ் ஆகுது தேட்டர்ஸில். அண்ட் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான். ஆனால் அகைன் இந்த படம் கொஞ்சம் ஒர்த் வாட்சிங்காக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஆல்ரெடி IMDb சைட்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 8 ரேட்டிங்ஸ் கிட்ட தந்திருக்காங்க. அண்ட் இதுக்கெல்லாம் இயர்லி ரிவ்யூஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அண்ட் அது கூட செக் பண்ணி பார்க்கும்போது படத்தை வந்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் இப்போ ஒரு பிளானெட்டில் வந்து மாட்டிக்குதுன்னு சொல்கிறதோட இப்போ அங்கே சர்வை பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அங்கே மாறிடும். அண்ட் இந்த ரோபோட் வந்து அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் அங்கே இருக்க அனிமல்ஸ் கூடயும் நல்ல ரிலேஷன் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியோட தான் ஸ்டோரி டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனிமேஷன் மூவினால் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த ஸ்டோரி லைன் அண்டு அந்த கனெக்டிவிட்டியில் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுவாங்களா. ஸோ இந்த படம் டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபேமிலி பேக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு நெட்ஃப்ளிக்ஸில் இதுலேருந்து ஒரு காமெடி ஃபேண்டசி கேட்டகிரியான மூவி வந்து நம்ம அக்டோபர் 23 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம ஜத்தூரா அண்ட் நம்ம ஜுமான்ஜி தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு போர்ட் கேம் ஆட்டம் ஆடுறாங்க. அண்ட் அந்த போர்ட் கேம் பார்த்தீங்கன்னா விளையாடும்போது அப்படியே ரியலாக அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கும் உள்ள லிங்க்லாம் இருக்கா. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம ஜத்தூராலாம் ஸ்பேஸில் நடக்கும். ஜுமான்ஜிலையும் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய அனிமல்ஸ் அண்டு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து
ரியல் லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கான்செப்ட் இதே மாதிரி தான், ஒரு ஃபேமிலி சேர்ந்து இந்த போர்டு கேம் ஆடுறாங்க அண்ட் அதுலேருந்து நல்லா ஃபன் காமெடி அண்ட் அட்வென்ச்சர் அவங்க போகிற மாதிரி. பட் பார்ப்போம் இந்த படம் எப்படி போகுதுன்னு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெனம் தேர்ட் பார்ட் த லாஸ்ட் டான்ஸ் மூவியும் நம்ம October 25 தான் ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக. அண்ட் நம்ம இந்தியாவிலையும் தமிழ் டப்டோட தான் தேட்டர்ஸில் ரிலீஸும் பண்ணுறாங்க. படம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போது யாராலையும் கெஸ் பண்ண முடியல. மேபி இது டாப் நாச்சாக கூட போகலாம். ஏன்னா வெனம் 1, 2 எல்லாம் செம்மையாக தான் இருந்தது. ஆனால் அதில் மெயின் இந்த வெனமோட யூனிவர்ஸ்லேயே மெயின் வில்லன் ஒருத்தர் இருக்கார். அண்ட் அந்த வில்லன் இப்போ இங்கே வராரு நல்லுன்னு சொல்லிட்டு. ஸோ அது இருக்கிறதுலே லைக் சிம்பியாட்ஸ்க்கு லைக் ஃபாதர் ஆட்டம் சொல்லுவாங்க, காட் லெவல் ஆட்டம். அண்ட் இன்கேஸ் அந்த நல் கேரக்டரே வருதுன்னா அது கொஞ்சம் நெக்ஸ்ட் ரேஞ்சு. அண்ட் வெனமோட இதுதான் கடைசி பார்ட் வேறு. ஸோ மேபி ஸ்டோரி எப்படி வேணால் முடியலாம். அதனால் நல்ல ஒரு ஹைப் அண்ட் க்யூரியஸோடு இப்போ இருக்கும். கண்டிப்பாக ஆக்ஷன் பேக்காக தான் இருக்கும். ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக கொஞ்சம் ஃபயராக பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு இந்த படத்துக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில நம்ம அக்டோபர் மந்தில் அண்ட் மெயினாக இதெல்லாம் தமிழ் டப்பில் வருது கொஞ்சம் ஹை ப்ரியாரிட்டியான மூவிஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதோட இன்னும் எக்கச்சக்கமான மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். எப்படியோ நம்ம எவ்ரி சாட்டர்டே ரீசன் தமிழ் டப் போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். பை த வே இந்த வீக் லைக் எந்த மூவிக்காக நீங்கள் அக்டோபர் மந்த்துக்காக கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அது கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.